ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிசிசிஐ மார்னிங் மார்க்கில் போலிங் கோச்சாக போட்டிருக்குது ரொம்ப பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 100% அவர் போலிங் பயிற்சியெல்லாம் வந்திருக்குது. இந்திய அணிக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும், இந்திய அணியை மேலும் வலிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் மருக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஒரு 2 நாளாக இதான் டாபிக் போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் மார்க்கல் இந்திய அணிக்கு போலிங் பயிற்சியாளராக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது விஷயமாக தான் யுவராஜ் சிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மார்னிங் மார்க்கல் இந்திய அணிக்கு வந்திருக்கிறது ரொம்பவே ஊக்கத்தை கொடுக்கும். நம்ம இந்தியாவில் ஃபாஸ்ட் போலிங் யூனிட் கண்டிப்பாக மேலும் ஸ்ட்ராங் ஆகும். ஆல்ரெடி நல்ல நல்ல பந்து வீச்சாளர் இந்திய அணியில் இருக்காங்க. கண்டிப்பாக மார்னிங் மார்க்கில் வந்திருக்கிறது இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். அதனால் அவரை மாரி ஒரு நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இந்திய அணிக்கு வந்திருக்குது. இந்திய அணி கொடுத்து வச்சுருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்திய அணி மேலும் உலகக்கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கினா இந்திய அணி கண்டிப்பாக மேலும் நல்லா வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் பேசியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் கரெக்டு தான். ஏன்னா மார்னிங் மார்க்கலும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான். டெஸ்ட்டு, ஓடிஐ, T20 சொல்லிட்டு 3 விதமான ஃபார்மெட்லையும் சவுத் ஆஃப்ரிக்காவோசரம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்கார். அதெல்லாம் ஓகே தான். பட் அது எப்படி சொல்கிறதுனா, இந்திய அணி கரெக்டாக சூட்டபிள் ஆவாரா? ஏன்னா இந்திய அணிக்கு இந்திய பயிற்சியாளர் இருந்தால் தாங்க சூப்பர். ஏன்னா ஜாகிர் கான் இருக்கார், ஆஷிஷ் நேரா இருக்கார், நல்ல நல்ல லெஜெண்ட் ஃபாஸ்ட் பவுலர்லாம் நம்ம நாட்டிலே இருந்துக்கு நம்ம ஃபாரின் ஆளை போய் கூட்டின்னு வந்திருக்கோம். ஓகே, அவர் நல்ல பவுலர், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரோட சூழ்ச்சி இருக்குதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவர் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் அவர் கேப்டனாக இருக்கும்போது மார்னிங் மார்க்கில் விளையாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அணி மேண்டராக லாஸ்ட் இயர் முன்னியர் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா போலிங் கோச்சாக மார்னிங் மார்க்கல் தான் இருந்தார். அதனால் அதே லிங்கை தான் இவர் கூட்டிகிட்டு வந்தார். ஒரு 4-5 வருஷம் முன்னே என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணிக்கு இந்தியாவில் இருக்கிற பயிற்சியாளர் தான் போடணும். வெளிநாட்டு பயிற்சியாளர்லாம் போட்டால் இந்தியாவுக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவர் சொல்லியிருக்காரு. ஒரு 4 வருஷம் கழிச்சு இவர் தலைமை கோச்சாக வந்தோடனே வெளிநாட்டு ஃபாஸ்ட் பவுலர் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக அத்தை இப்போ ரொம்பவே ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி பேசுகிறாரு, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. எனிவே கூட்டின்னு வந்துட்டார், எல்லாம் ஓகே. டீம் செட் ஆயிடுச்சு, புது கோச் செட் ஆயிடுச்சு. அடுத்து 2027 வரைக்கும் இவங்க தான் கோச்சாக இருக்க போகிறாங்க. பேட்டிங் போலிங் கோச்சாக, அவர் ஹெட் கோச்சாக கூட. அதனால் நம்ம அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து வர ட்ராஃபி, ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் T20 வேர்ல்டு கப் மறுபடியும் 2026, 2027 50 உலகக்கோப்பை வருது. அதனால் கண்டினியூவாக வேர்ல்டு கப்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவங்க இந்திய அணி ஃப்யூச்சரை வளர்த்து கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், மார்னிங் மார்க்கல் அண்ட் கௌதம் கம்பீர் எங்களோட காம்போ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.